ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்றைய வீடியோவில் நாங்கள் வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதனுடைய ஃபுல் ரெசிபி ப்ளஸ் நாங்கள் பண்ணியிருக்க சின்ன சின்ன அட்ராசிட்டிஸ் இதை தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அழகாக செங்கல் வச்சு அதில் கற்பூரம் வச்சு ஃபார்மாலிட்டியாக நாங்கள் அடுப்பு பற்ற வச்சோம். எல்லாமே என்னுடைய சிஸ்டர்ஸ் தான். ஜாலியாக இருந்தது இந்த மூமெண்ட். ஆஃபேலி லீவுக்கு சிஸ்டர்ஸ்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து சமைச்சு கும்பலாக எல்லோரும் உட்காந்து வாழை இலை வச்சு சாப்பிட்டது புது ஒரு அனுபவம் ப்ளஸ் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி லீவ்லாம் விடும்போது தான் சொந்தம் பந்தம் எல்லாருமே சேர முடியுது. இப்போ எண்ணெய், நெய், ஸ்பைசஸ், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நான் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணேன். என்னுடைய சிஸ்டர் தான் வதக்கினாங்க. எல்லாருமே ஃபுல் சப்போர்ட். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம். காய் கட் பண்ணுறது, பாத்திரம் எடுத்துகிட்டு வருது, விறகு எடுத்துகிட்டு வருது, கல் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சோம். உண்மையிலே நல்லா சூப்பராக இருந்தது. அரட்டை அடிச்சுட்டு சிரிச்சுட்டு ஒரு 13 பேர் அப்படின்ற மாதிரி சைல்டு எல்லாருமே குழந்தைங்க தான். அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுருந்தோம். உண்மையிலே எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. எல்லாருமே சின்ன பிள்ளைங்க அப்படின்றதுனால குழந்தைங்களும் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நல்ல மைல்டாக டேஸ்ட்டாக இருந்தது. என்னுடைய சிஸ்டர் கூட ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த காய் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். திடீர்னு எடுத்த முடிவு அப்படின்றதுனால எங்களால் மீன் மேக்கர் அதெல்லாம் போட முடியல. அடுத்து இதுக்கேற்ற அளவுக்கு ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிட்டோம். இது கூட தனி மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா 4 தான் ஆட் பண்ணோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துட்டேன். ஏன்னா எல்லோரும் குழந்தைங்க சாப்பிட்ணும், காரமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ நாங்கள் எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருந்தோமோ 1x2 அப்படின்ற அளவுக்கு நாங்கள் தண்ணியும் சேர்த்துட்டோம். இப்போ என்னுடைய சிஸ்டர் ரிவ்யூ சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, எல்லாமே சக்ஸஸாக சூப்பராக வந்தது. லாஸ்ட்டாக லைட்டாக கொதித்து வரும்போது ஒரு 1/2 லெமன் மட்டும் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்தது. உண்மையிலே எல்லாருடைய கைப்பக்குவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாருடைய கையும் இதில் பட்டுருக்கு. இப்போ நல்லா ஒரு 3/4 பதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாங்கள் தம் போட்டுட்டோம். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து அது மேலே நல்லா சுற்றியும் மைல்டாக அப்படியே விட்டாச்சு. இது கூட புதினா தழை லைட்டாக அது மேலே அப்படியே மழைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஒருத்தவங்க ஒரு ஐடியா. என் சிஸ்டர்ஸ்லாம் வேறு மாதிரி. இப்போது பிளேட் போட்டு மூடி எரிஞ்சிருக்க அடுப்பு கறி எடுத்து மேலே போட்டு நல்லா தம் வச்சாச்சு. அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா ஆஹா, ஸ்மெல்லு வேறு லெவலில் இருந்தது. அப்படியே எல்லாரும் கும்பலாக உட்காந்து எப்பயுமே இந்த மாதிரி ஓரமாக விட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.